திண்டுக்கல்லில் செந்தில்குமாருக்கு 101 பால்குடம் வரவேற்பு. தேர்தல் களம் உச்சம். தமிழகத்தில் வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு திண்டுக்கல் தொகுதியில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. திமுக வேட்பாளர் ஐ. பி. செந்தில்குமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். செட்டியப்பட்டி, கோவிலூர் பிரிவு, புலிப்பட்டி உள்ளிட்ட ஊரக பகுதிகளிலும், முகமதியாபுரம், நத்தர்ஷா தெரு, ஜமால் தெரு போன்ற நகர்ப்புற பகுதிகளிலும் அவர் பொதுமக்களை நேரடியாக சந்தித்து ஆதரவு கூறினார். ஜமால் தெருவில் 101 பால்குடம் எடுத்து பொதுமக்கள் வேட்பாளரை வரவேற்றது குறிப்பிடத்தக்கது. மேலும் பெண்கள் மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த நிகழ்வில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் திமுகவில் இணைந்தனர். பிரச்சாரத்தின் போது திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் மற்றும் புதிய தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து பொதுமக்களிடம் விளக்கினார். மேலும் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். இந்த பிரச்சாரத்தில் காங்கிரஸ், இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதனால் திண்டுக்கல் தேர்தல் களம் இறுதி கட்டத்தில் மேலும் பரபரப்பை எட்டியுள்ளது. சான்றோர் குரல் செய்திகளுக்காக திண்டுக்கல் செய்தியாளர் லட்சுமணனுடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி. ஹலோ, முன்னாடி வருவாரு. சொல்லுங்க, வண்டி போட்டு சொல்லுங்க. நீங்க கொஞ்சம் நிறுத்துங்க. அன்பார்ந்த நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் ஐ. பி. செந்தில்குமார் என்கின்ற என்னை திண்டுக்கல் தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவித்திருக்கின்றார். உங்களை எல்லாம் சந்தித்து உங்களிடத்திலே உதயசூரியன் சின்னத்திலே வாக்குகள் கேட்க வருகின்றிருக்கின்றேன். அன்பார்ந்த தாய்மார்களே, உங்கள் எழுச்சி மிக வரவேற்பிற்கு, இங்க இருக்கக்கூடிய அருமை தம்பிமார்களுடைய எழுச்சி மிக வரவேற்பிற்கு, இங்க இருக்கக்கூடிய நம்முடைய மூத்த பெருமக்களின் எழுச்சி மிக வரவேற்பிற்கு நான் முதலில் வேட்பாளர் என்கிற முறையில் நன்றியை, கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து நம்முடைய வெற்றி, நாமும் வெற்றி பெற வேண்டும், தமிழ்நாட்டையும் நாம் காப்பாற்ற வேண்டும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பார்த்து அந்த வயர் கொஞ்சம் பார்த்து பிளீஸ். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இன்றைக்கு சிறுபான்மை சமூக மக்களுடைய பாதுகாவல் கேடயமாக, நம்முடைய அனைத்து சமூக மக்களுடைய பாதுகாவல் அரணாக நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து உழைத்துக் கொண்டிருக்கிறார். சிஏஏ, என்ஆர்சி சட்டங்களை ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு கொண்டு வந்த பொழுது அதற்கு ஆதரவாக நின்ற இயக்கம் தான் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய FCRA சட்டம். இப்பொழுதும் மௌனம் காத்துக் கொண்டு அவர்களோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனா கொஞ்சம் கூட வெட்கமில்லாமல் மக்களை சந்திக்க வருகிற பொழுது நீங்க மோடியை பார்க்காதீங்க, அமித்ஷாவை பார்க்காதீங்க, என்னைய பாருங்கன்னு சொல்லி நம்முடைய உரிமைகளை எல்லாம் அவர்கள் நம்மிடத்திலிருந்து தட்டி பறிக்கிற பொழுது வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம் வாக்குக்காக நம்மிடத்திலே வந்து தனக்கு வாக்கு வேண்டும் என்று இப்படியெல்லாம் ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு வாக்கும் நம்முடைய எதிர்கால தலைமுறையை பாதுகாக்க அளிக்கிற வாக்கு. எனவே 23ஆம் தேதி நம்முடைய திண்டுக்கல் தொகுதியில அந்த வாக்குப்பட்டியல 2வது சின்னமாக உதயசூரியன் சின்னம் ஐ. பி. செந்தில்குமார் என்கின்ற என்னுடைய பெயரோடு இருக்கும். அந்த சின்னத்திலே வாக்களிக்கிற பொழுது நீங்கள் எனக்கு மட்டும் வாக்களிக்கவில்லை, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், நம்முடைய உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் மீண்டும் முதலமைச்சராக நீங்கள் வாக்களிக்கிறீர்கள் என்பதை மட்டும் சிந்தித்து பார்த்து நீங்கள் எல்லாம் ஆதரிக்க வேண்டிய, வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன், உதயசூரியன் என்று கேட்டு இந்த பகுதியை பொறுத்தளவில் இந்த பகுதியில என்னென்ன கோரிக்கைகள் இருக்கிறதோ அந்த கோரிக்கைகளை எல்லாம் நான் இந்த பகுதியில உங்களோட இருந்து உங்களுக்கு நிச்சயமாக உங்கள் வீட்டில் உணவாக இருந்து உங்களுக்கு உழைப்பேன், அவைகளை நிறைவேற்றி தருவேன் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லி இந்த நிகழ்ச்சியில எங்களோடு பாடகழகத்தினுடைய செயலாளர் என்னுடைய அன்பிற்குரிய மாப்பிள்ளை அசன் அவர்கள், அதே போல மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.